வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நமது நேயர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன தோஷம் சார்? நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் அதுக்கு தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை விரிவாக பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்தால் எந்த தோஷமும் கிடையாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்தால் எந்த தோஷமும் கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் மாமனுக்கு தோஷம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அது அவர்களுக்கு தீமையாய் முடியும். அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அவங்களுக்கே தொந்தரவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தால் எந்த தோஷமும் கிடையாது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர தோஷம் கிடையாது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியாருக்கு ஆகாது அப்படின்னாலும் ரொம்ப சாதுர்த்தியமான ஜாதகராக இருப்பாங்க. அதாவது புத்தி சாதுரியம் உண்டு. இவங்க மாமியாவுக்கு மருத்துவம் பார்த்தாக்கா கண்டிப்பாக மாமியாவோட உடல்நிலை தேரும். இவங்க மருத்துவத்தில் கை தேர்ந்தவங்களாக வரலாம். அதே போல் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர தோஷம் கிடையாது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த தோஷமும் கிடையாது. சித்திரை நட்சத்திரம் மட்டும் தோஷமுள்ள நட்சத்திரம், குழந்தைக்கு தோஷம் தரும். சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, அதாவது ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரமாக இருந்து அவங்களுடைய குழந்தைய பார்த்திங்கன்னா ஒன்று அந்த வீட்டில் வெறும் பொம்பளை பிள்ளையாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. சுவாதி நட்சத்திரம் எந்த தோஷமும் இல்லாத நட்சத்திரம். விஷாகம் எந்த தோஷமும் இல்லாத நட்சத்திரம். அனுஷம் எந்த தோஷமும் இல்லாத நட்சத்திரம். கேட்டை தோஷமுள்ள நட்சத்திரம். பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட மூத்த சகோதரிக்கு நன்மை தராது. மூலம் நல்ல நட்சத்திரம்தான், ஆனால் மாமனாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். பூராடம் மிக அற்புதமான நட்சத்திரம், இது தோஷமில்லாத நட்சத்திரம். உத்திராடம் இது நன்மையும் தீமையும் கலந்த நட்சத்திரம்தான், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். திருவோணம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். அவிட்டம் தோஷமில்லாத நட்சத்திரம். சதயம் நன்மையும் தீமையும் கலந்த நட்சத்திரம்தான். பூரட்டாதி நன்மை தரும் நட்சத்திரம். உத்திரட்டாதி நன்மை தரும் நட்சத்திரம். ரேவதி நன்மை தரும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த நட்சத்திரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து அதற்கான வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா அந்த தோஷத்திலேருந்து நிவர்த்தி ஆகிடலாம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.